அப்ப 20 வயசுல என்ன? ஞானம், பக்தி, வைராக்கியம் இவை அனைத்தும் வந்தால் அல்லவா இந்த ஆத்மாவை பகவானானவன் அனுபவிக்க முடியும் அல்லவா? ஆனா ராமானுஜர் என்ன பண்றாரு? ஒரு மோர்காரி இந்த மோட்சத்துக்கு போ, ஒரு தயிர்காரிக்கும் ஒரு ஊமைக்கும் எல்லாருக்கும் இந்த ஒரு சீட்டு எழுதுறாரு, மோட்சத்துக்கு போயிட்டே இந்த சீட்டு மோட்சத்துக்கு போயிட்டே எல்லாரும் மோட்சத்துக்கு போயிட்டே இருந்துட்டா. எல்லாரும் வீடு பெற்றால் உலகிலே அதான் குலோத்தர சோழனை தூண்ட விட்டாரு, மேல்கோட்டைக்கு போக வச்சாரு. இப்ப இங்க முதல்ல இங்க இருக்க சுவாமி கொள்ளிடக்கரைக்கு வந்து பார்க்கிறார். பெரிய நம்பி மூலமாக ஆச்சாரிய திருநாட்டுக்கு ஏறிவிட்டார் என்பதை பார்க்கிறார். பார்த்த உடனே முடிவு பண்ணிட்டார். யாரு? ராமானுஜர். இந்த பெருமாளே நமக்கு வேணாம். யாரு? ரங்கநாதனே நமக்கு வேணாம். எப்போ ஆச்சாரியனோட நமக்கு சேவிக்க முடியலையோ இந்த பெருமாள் தேவையா என்று அந்த ஆச்சாரியனுடைய அளவந்தாருடைய திருமேனியை நன்றாக தரிசித்து பார்த்து 3 விரல் மடங்கி கிடக்க என்ன என்று கேட்க, அப்போ எதுவும் தெரியாதுன்னு சொல்ல, அப்போ ராமானுஜர் கேட்கிறார், 3 ஆசைகள் நிறைவேற ஆசைகள் உண்டா அப்படின்னு சொல்ல, ஆமாம் என்று சொல்ல, அப்போ அந்த ஆசை இவர் நிறைவேற்ற சொல்லணும். அந்த விரல்கள் நெடுங்கி மடைந்து கிடந்த விரல்கள் நிமிர்ந்து விடுகின்றன. அழகாக பார்த்து கொண்டிருக்கிறோம். அப்ப பாருங்க, அங்க அனைத்து முடிந்த உடனே சுவாமி ராமானுஜர் எங்க? கோயிலுக்கு தானே போயிருக்கணும், போவே இல்லை, பெருமாளை சேவிக்கவே இல்லை. ஆச்சாரியன் தான் பிரதானம், ஆச்சாரியனை தவிர வேற ஒன்றும் தேவையில்லை. திரும்ப காஞ்சிபுரத்துக்கே வந்துட்டார். அப்போ காஞ்சிபுரத்துக்கே வந்து கைங்கரியத்தை பண்ணிட்டு இருக்கிறார். அப்ப பாருங்க, அதுக்கப்புறம் என்ன பண்றாரு? ரங்கநாதன் ஒரு ஓலையில எழுதி வேற அனுப்புறாராம், ராமானுஜரை அனுப்பவும். உடனே தேவபெருமாள் சொல்றாராம், அவரவர் ஆசையை விட்டால் அல்லவோ நம் ராமானுஜனை விடமாட்ட போன்ட்டார். அப்ப பாருங்க, மிக அழகாக சொல்றாரு. அங்க இருக்கக்கூடியவெல்லாம் பெரியவர்கள் எல்லாம், அங்க அரையர் சுவாமி இசைக்கு பெருமாள் மயங்குபவன், அந்த இசையாக பாடி ராமானுஜரை அழைத்து வாரும் என்பது உத்தரவு. உடனே அரையர் சுவாமி போறாரு. மிக இசையாக அத்தியூரான் புள்ளையூர்வான் என்ற பாசுரங்களை எல்லாம் இசையாக அமைத்து தேவபெருமாள் காது கொடுத்து கேட்கும்படியாக கேட்டு அவர் இசையில மயங்கிட்டார். யாரு? வரதராஜன். உடனே அவர் சொல்றார், உமக்கு என்ன வேணும் கேளும், எம்மையும் தேவிமாரியும் தவிர என்ன வேணாலும் தர. உடனே கேட்டாரா திருவரங்க பெருமாள் அரையர், நம் ராமானுஜனை தந்தால் ஆகாதோ? உடனே பார்த்தாரு தேவபெருமாள், அடடா ராமானுஜனை மறந்துட்டுமே பாத்தியா, இல்ல ராமானுஜனை தவிர வேற ஏதாவது கேட்கலாமே. யார்? தேவபெருமாள் சொல்றார். அப்ப சொல்றாரு திருவரங்க பெருமாள் அரையர், ராமனுக்கு மறு வாக்கா அப்படின்ட்டு. ஒரே வாக்கு, ஒரே தாரம், ஒரே பானம் அல்லவா நம் ராமனுக்கு. தேவபெருமாள் நினைச்சாராம், அடடே ராமன் சொல்லிட்டாரே, கண்ணன் சொல்லிதான் ஏமாத்திட்டு போட்டிருக்கலாமே. கண் 7 பொய்கள் உரைப்பான் விருந்தாவனத்தை கண்டோமேனு ஆண்டாள் மிக அழகாக சொல்லுகிறாளே. ராமன் சொல்லிட்டாரே என்று இழவு நொஞ்சோடவே ராமானுஜரை கொடுக்க, அதன் பிறகுதான் ராமானுஜர் திருவரங்கத்துக்கு வந்து திருவரங்கம் செல்வமுற்றும் திருத்தி வைத்தான் வாழிய என்று கூறுகிறார்கள் நம்முடைய பெரியவர்கள் மிக அழகாக. அதே போல பாருங்க, அப்ப இந்த இடத்துல அதுக்கப்புறம் தான் சுவாமி எம்பெருமானார் திருவரங்கத்திற்கு வந்து அனைத்து விதமான கைங்கரியங்களை ஒரு ஒத்துமையோடு செய்கிறார். அதே போல எம்பாரை திருத்த சொன்னவர் யாரு? பெரிய திருமலை நம்பி திருத்தி கொண்டுட்டு வரார். அப்போ அங்கு எம்பார் அற்புதமான கைங்கரியத்தை எல்லாம் பண்றார். திருமலை ராமாயண காலட்சேபம் நடக்குது. முடிஞ்ச உடனே உனக்கு என்ன வேணும்னு கேட்கிறார். யாரு? பெரிய திருமலை நம்பி. யாருகிட்ட? எம்பெருமானார்கிட்ட. அப்ப எம்பாரை கேட்கிறார். உடனே அப்படியே கொடுத்துட்டாரா எம்பாரை. யாரு? பெரிய திருமலை நம்பி. உடனே அவரை அழைச்சிட்டு வராரு. யாரு? சுவாமி ராமானுஜர். அப்ப காஞ்சிபுரம் வர்றதுக்குள்ள சுவாமி எம்பாருக்கு திருமேனி நோவு சாத்தி விடுகிறது. ஏன்? ஆச்சாரியனை பிரிந்த துக்கம். நம்ம ஆச்சாரியனை பிரிஞ்சிட்டு வந்துட்டுமே, அப்ப அந்த ஆச்சாரிய பிரிந்ததினாலே துக்கம் அல்லவா என்று உடனே புரிஞ்சுக்கிட்டார். யாரு? சுவாமி ராமானுஜர். சரி, நீர் ஆச்சாரியனை சேவிக்கணும் போல தெரிகிறது, நீர் இப்பொழுது திருமலைக்கு செல்லும், உன் ஆச்சாரியனை போய் சேவிச்சுட்டு வாரும் அப்படின்னு சொல்லி அனுப்புறாரு சுவாமி ராமானுஜர். உடனே எப்படி ஒரு கண்ணுக்குட்டியானது எழுந்து துள்ளி குதித்து ஓடுமோ அது போல நோய் நொடியில இருந்தவர் எம்பார். கோவிந்த ஜீயர் அப்படின்னு பேர் அவருக்கு. இனிமேதான் எம்பார்னு பெயர் வாங்க போறார். ஒரு கட்டிய மனைவியோடு கூட இருள் என்பதே இல்லை என்று தெரிந்துதான் அவர் இருந்தாராம். அப்படி அப்ப பாருங்க, இவர் ஒரு கண்ணுக்குட்டி எப்படி எழுந்து துள்ளி ஓடும் அது போல காஞ்சிபுரத்துல இருந்து வேக வேகமாக கூட 2 பேர் அனுப்புறாரு. ஏன்னா அவருக்கு உடம்பு சரி, திருமேனி பாங்கு இல்லையே. அவர் 2 பேர் கூட அனுப்புறாரு சுவாமி ராமானுஜர். அப்ப இவர் திருமலைக்கு போனா அங்கு கதவு மூடி கிடக்கின்றன. உள்ளவே இருக்கிறாரு சுவாமி. யாரு? பெரிய திருமலை நம்பி. அவரை வான்னு கூட உள்ள கூப்பிடல. உடனே தேவியார் சொல்றாங்க, சுவாமி நம்ம சிஷ்ய புள்ள வந்திருக்கான், வந்தவருக்கு ஏதாவது கொஞ்சம் தீர்த்தமாவது கொடுக்கலாமே. அப்ப சொல்றாரா சுவாமி மிக அழகாக பெரிய திருமலை நம்பி, விற்ற பசுவுக்கு புல்லிடுவார் உண்டோ
எப்பேற்பட்ட வார்த்தைகள் நம்முடைய பெரியோர்களுடைய வார்த்தைகள் எல்லாம். வார்த்தாமால் என்ற வார்த்தையில் அற்புதமாக எடுத்து காட்டுகிறார்கள். 6000 படி குரு பரம்பரா பிரபாவம்